1865 இங்கிலாண்டில் ஒரு டாக்டர் இறந்து போகிறாங்க. அந்த டாக்டருடைய கடைசி ரைட்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி அந்த டாக்டருடைய உடம்பை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு க்ளீனிங் லேடி வராங்க. அந்த லேடி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம கதையுடைய ஹீரோயின் இல்லை ஹீரோ யார் அப்படின்னா மார்கரெட் ஆன் அப்படிங்கிற ஒரு அம்மா. இவங்க என்ன பண்ணுறாங்க, 1789 பிறகுறாங்க, இங்கிலாண்டில் பிறகுறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விமனுக்கு எந்த ஒரு உரிமைகளும் கிடையாது. அவங்களால வெளியே போய் ஒரு வேலை பார்க்க முடியாது, அவங்களால டாக்டர்ஸாவோ இன்ஜினியர்ஸாவோ இல்லை சோல்ஜர்ஸாவோ ஆக முடியாது. இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது ஒரு சோல்ஜர் ஆகணும்னு ஒரு ஆசை, இன்னொரு சைடு டாக்டராகவும் ஆகணும்னு ஒரு ஆசை. ஸோ 1789 பிறகுறாங்க, வழக்கமான நார்மலான லைஃப் வாழ்றாங்க. அப்பா வந்துட்டு ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிடுறாரு. அப்ப இவங்களும் அம்மாவும் சேர்ந்து அவங்க மாமா வீட்டுக்கு போறாங்க. மாமாவுடைய பேர் தான் ஜேம்ஸ் பேரி. இந்த ஜேம்ஸ் பேரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பணக்காரர், பெரிய மேத்தமெட்டிஷியன், நல்ல பயங்கரமான ஆட்கள்லாம் தெரியும். அப்போ இந்த இன்ஃப்ளூயன்சியல் ஆட்களை எல்லாம் நம்மளுடைய மார்கரெட் ஆனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். இதுல தான் ஒன்று நடக்குது. 1806 மார்கரெட் ஆனுக்கு 17 வயசு இருக்கும்போது நம்ம ஜேம்ஸ் பேரி, அதாவது மார்கரெட் ஆனுடைய மாமா செத்துடுறார். அவர் செத்த உடனே இவங்க சொத்து எல்லாமே, அந்த ஜேம்ஸ் பேரியுடைய சொத்து எல்லாமே இவங்களுக்கு வந்துடுது. நல்ல காசு வந்துடுச்சு, வசதியா வாழலாம், சூப்பரா வாழலாம். ஆனா மார்கரெட் ஆன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு விஷயம் பண்றாங்க. சொசைட்டியில ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மார்கரெட் ஆன் அப்படிங்கிறதா மறைஞ்சிட்டு ஜேம்ஸ் பேரிங்கிற ஒரு மேலா வாழணும்னு முடிவு பண்றாங்க. அதாவது ஃபீமேலா நான் இருக்க மாட்டேன், மார்கரெட் ஆன்ங்கிற ஃபீமேலா இனிமேல் கிடையாது, ஜேம்ஸ் பேரியா நான் என்னைய காமிச்சிக்க போறேன், ஒரு மேலா வாழ போறேன்னு முடிவு எடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா ஏகப்பட்ட கோட் போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்கள ஒல்லியா காமிக்க முடியாது, மஸ்குலர் ஷேப்புக்காக நிறைய கோட்ஸ் போட்டுக்கிறாங்க. ஷூ வந்துட்டு ஒரு 4 இன்ச்சு மேல நல்லா தூக்கி வச்சு பண்ணிடுறாங்க. இங்கிலாந்துல எல்லாருமே கோட்டு போட்டிருப்பாங்க, பிகாஸ் அந்த வெதர் அப்படிதான் இருக்கும். ஸோ ஆல் டைம்ஸ் கோட்டு போட்டு தான் இவங்களும் இருப்பாங்க. இவங்களுக்கு ஜேம்ஸ் பேரியுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் சொன்ன பார்த்தீங்களா, அவங்கள யூஸ் பண்ணி இந்த மார்கரெட் ஆன் கம்ப்ளீட்டா ஜேம்ஸ் பேரியாவே வாழ்றாங்க. அவருடைய கேரக்டர் எடுத்துக்கிறாங்க. மெடிக்கல் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க. 20 வயசுல போய் படிக்கிறாங்க. எல்லாருக்கும் டவுட், என்ன இந்த இந்த இவரு பெரிய ஆள் மாதிரி சொல்றாரு, ஆனா குரல்லாம் வித்தியாசமா இருக்குது, சின்ன பையன் குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு டவுட் பண்றாங்க. பெண்ணா இருக்க முடியுமோ அப்படின்னு சில பேர் டவுட் பண்றாங்க. பட் ஸ்டில் அது சந்தேகங்களாவே இருக்குது. டக்குன்னு பிரச்சனைகள் வரும்போது இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் வந்து காப்பாத்திடுறாங்க. கடைசியா அந்த மார்கரெட் ஆன் அப்படிங்கிற பொண்ணு ஜேம்ஸ் பேரியா வாழ்ந்து டாக்டராகவே ஆயிட்டாங்க. எப்போ எப்போ எந்த பொண்ணுமே டாக்டரே ஆக முடியாது அப்படின்னு இருந்த காலத்துல ஒரு டாக்டரா வாழ்றாங்க. டாக்டரா மட்டும் இருக்கல, சும்மா சாதாரண டாக்டரா இருக்கல, மிலிட்டரி டாக்டர் ஆகுறாங்க. ஏகப்பட்ட இடங்களுக்கு போறாங்க. போயிட்டு இந்த வார் நடக்கக்கூடிய இடங்கள்ல டாக்டரா சேவை செய்யறாங்க. இதுல இந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர கோபம் வருமா, பாட்டில் கீழே தூக்கி அடிக்குமா, அதாவது மெடிசன் பாட்டிலாம் தூக்கி அடிக்கிற அளவுக்கு இந்த அம்மாவுக்கு கோபம் வருமா. நிறைய சண்டைலாம் போடுறாங்க மேல் பீப்புள் கூட. இவங்களும் எப்படிதான் வாழ்றாங்க, கம்ப்ளீட்டா ஒரு மேல் மாதிரியே தன்னை காமிச்சுக்கிறாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபேக்ட் என்ன தெரியுமா, பிரிட்டிஷ் எம்பையர் ஹிஸ்டரியிலேயே முதல்ல சிசேரியன் ஆபரேஷன் பண்ணி பையனும், அதாவது குழந்தையும் அம்மாவும் 2 பேரும் உயிரோட இருந்தாங்க. சிசேரியன் ஆபரேஷன் பண்ணி அம்மாவும் சரி குழந்தையும் சரி 2 பேரும் உயிரோட இருந்த ஆபரேஷன் பண்ணது இந்த மேரி ஆன், இந்த மார்கரெட் ஆன். ஆனா இவங்க வாழ்றது ஜேம்ஸ் பேரி அப்படிங்கிற ஒரு மேலா வாழ்றாங்க. இவங்க மேலா வாழ்றது எவனுமே கண்டுபிடிக்கல. அவனுக்கு அப்படியே டவுட் வருது, சந்தேகங்கள் வருது, இருந்தாலும் இவங்க கோவப்படுறாங்க, பயங்கரமா சண்டை போடுறாங்க அப்படிங்கறதுக்காக விலகி இருக்காங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஷியலா 2 பேர் இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அவங்களும் இப்படி இவங்க கூட இருக்கிறதுனால இந்த ஜேம்ஸ் பேரிய நெருங்கவே முடியல. 70 வயசுல ரிட்டையர் ஆறாங்க.
76 வயசுக்கிட்ட அவங்க சாக போறாங்க. அவங்க சாகும்போது 2 ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் தயவு செஞ்சு என் உடம்ப வாஷ் பண்ண வேண்டாம், என் உடம்ப நீங்க வாஷ் பண்ண வேண்டாம், நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கணும் அந்த ட்ரெஸ்லயே என்னை புதைச்சிருங்க, எனக்கு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ண வேண்டாங்கிறாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது சரிங்களா. இவ்வளவு நாள் மேலா நம்ம வாழ்ந்துட்டோம், சாகும்போது நாம ஃபீமேல்னு தெரிஞ்சா நமக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது, இவ்வளவு தூரம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் வீணாயிருமோன்னு நினைச்சு உடம்பையும் கழுவ வேண்டாங்கிறாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாங்கிறாங்க. அவங்களுடைய கடைசி ஆசை நிராகரிக்கப்படுது. அவங்க செத்து கிடக்குறாங்க. அந்த 2 சர்வன்ட் லேடிஸ் உள்ள வராங்க. இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. செத்து அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க பாடியை வாஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் அவங்க ஒரு ஃபீமேல்னு எல்லாருக்கும் தெரியுது. அப்போ இவ்வளவு காலம் நம்ம கூட பிரிகேடியர் ஜெனரல் ரேஞ்ச் வரைக்கும் ஏறி ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆன ஒரு மெடிக்கல் டாக்டர், ஒரு மிலிட்டரி டாக்டர் ஒரு பொண்ணுன்னு சொன்ன உடனே இங்கிலாண்டே அதிருதுங்க. ஏன்னா அன்னைக்கு எந்த பொண்ணுமே டாக்டர் கிடையாதுங்க. அவங்க செத்ததுல இருந்து 50-60 வருஷத்துக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு டாக்டர் ஆகக்கூடிய உரிமையே வருது. அதுக்கு முன்னாடியே ஒரு டாக்டர் ஆகி, அதுவும் சாதாரண டாக்டர் கிடையாது, ஃபர்ஸ்ட் சிசரின் ஆபரேஷன் பண்ற ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று படைக்கக்கூடிய ஒரு டாக்டரா வாழ்ந்தது மார்கரெட் ஆன். ஆனா அப்ப இருந்த சொசைட்டியின் லிமிடேஷன்ஸ்க்காக ஒரு மேலா வாழ்றாங்க, ஜேம்ஸ் பேரிங்கிற மேலா வாழ்றாங்க. கதை என்ன சொல்லுது, எதுக்கு இந்த கதை அப்படின்னா, இது நிறைய பேருக்கு தெரியாத கதைங்க. இந்த கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, வாசிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சொசைட்டி ஒரு தடை என்னைக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அதை நம்ம தடைன்னு நினைக்கிற வரைக்கும் தான் அது ஒரு தடை. அவங்க ஒரு பிரச்சனை, இவங்க ஒரு பிரச்சனை, அங்கிட்டு இருந்து பிரச்சனை, இங்கிட்டு இருந்து பிரச்சனை, என் சிச்சுவேஷன்ஸ் பிரச்சனை, என் ஃபேமிலி பிரச்சனை. ஒரு பொண்ணால ஒரு மேலாக மாறி ட்ரெஸ் பண்ணி ஐடென்டிட்டியை கவர் பண்ணி 50 வருஷத்துக்கு வாழ முடியும் அப்படின்னா, அதுவும் அவங்களுடைய கனவுகளுக்காக வாழ முடியும் அப்படின்னா, நம்மளாலே வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாம் கத்துக்கிற முக்கியமான லெசன் சரியா. ஸோ பிரச்சனைகள் வரும், சொசைட்டி பிரச்சனை பண்ணத்தான் செய்யும். ஆனா அதை தாண்டி ஜெயிக்கிறோம். அதை தாண்டி ஜெயிக்கிற அந்த விக்டரியை தான் வரலாறு பேசும் சரிங்களா. ஸோ கதை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க, கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லலாம். தேங்க்யூ, டாடா, பை.